ப்ரோட்டீன் பவுடர் ஆர்டர் போட சொல்லி கேட்குறாப்புல. என்ன நம்ம வந்து பொதுவாக இன்ஸ்டாவில் வந்து நிறையா பார்க்குற பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மசில் பிளேஸு, அவத்தாரு இதெல்லாம் பார்ப்போம். இதை பார்த்துட்டு தானே இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தானே கேட்குறேன் நீ. இந்த ப்ரோட்டீன் பவுடர் தான் மசில் பிளேஸ் தான் வேணும்னு எதை பார்த்துட்டு கேட்குற? அது நான் இந்த வீடியோவில் பார்த்தேன். எந்த வீடியோவில் பார்த்தேன்? சும்மா இந்த இன்ஸ்டாகிராம் என்ன ரீசன்னால அந்த பிராண்டை யூஸ் பண்ணியிருக்கப்பா. நைக்கில் நீ ஒரு சொன்னி பிரிண்ட்ரு சரியா, நீ பிரிண்ட்ருன்றப்ப இந்த நைக்கு மாடலு இந்த மாடல் எனக்கு செட் ஆகும்னு நினச்சி வாங்குற சரியா. இது சிந்தட்டிக் செட் ஆகும், மட்டுக்கு செட் ஆகும்னு. அதே மாதிரி என்ன காரணத்தினால இந்த ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுறேன்? ஏதாவது உனக்கு தெரிஞ்சது வேற ஒன்றும் இல்லை. வெயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இல்லைடா, நான் என்ன கேட்க வரேன்னா அந்த பிராண்டு தான் நல்லா இருக்குன்னு எப்படி முடிவுக்கு வந்தேன்னு கேட்குறேன் நான். இல்லை அது முடிவு பண்ணல, அதனால தான் நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன். எனக்கு தெரியாதனால தான் இந்த விஷயத்துக்கு தான் வந்தேன். இப்போ இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்கல்ல, எனக்குமே இதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. இப்போ இவர் இருக்காப்புல இல்லை, இவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா ஆப்டிமம் போட்டிருக்காப்புல. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஸ்டாவில் பார்க்குற ஆள் பார்த்தீங்க அப்படின்னா மித்த பிராண்டை வந்து இன்டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மசில் டெக்னு ஒன்றை வந்து இன்னொருத்தர் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை எடுப்போமா இல்லை இந்த மசில் பிளேஸு, அவத்தாரு இதை எடுப்போமா, எது நல்லது அப்படின்றது கன்க்ளூஷனுக்கே வர முடியல. ஏன்னா மசில் பிளேஸை ஒரு ஆள் வந்து நல்ல மசில் பிளேஸாக இருக்கட்டும், வெல்கோராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, மறைமுகமாக ஒரு வீடியோ அது என்னன்றதை காட்டுறேன் நான். இப்போ இந்த விஷால்ன்ற ஒரு இது பாருங்கள், மசில் பிளேஸை தூக்கி போட்டார், வெல்கோரை தூக்கி போட்டார். இது ஜிஎன்சின்னு நினைக்கிறேன். இது வைல்டு பக்கு டோட்டல் வாரு, அது பிசிசிஎல் என்ன பிராண்டுன்னு தெரில, அதுவும் கிளியராக இல்லை எனக்கு. சைக்கோட்டிக்கு ப்ரீ ஒர்க் அவுட்னு நினைக்கிறேன். யாபடி, அப்புறம் பிளட் லாக். கமெண்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, வெல்கோர் சேல்ஸ் ஆஃப்டர் திஸ் இதெல்லாம் வேணாம். பிளட் லாக் அப்படின்றது சந்தோஷ் பிரேம் வந்து வெல்கோரை நிறையா சொல்லியிருப்பார். இருந்தாலும் பிளட் லாக்கை போட்டு ஒரு மண்டோட சிம்பிள் ஒன்று போட்டிருக்காப்புல. இதுக்கெல்லாம் என்ன ரீசனு? நாட் ஆஸ் குட் ஆஸ் அவர் ப்ரீ ஒர்க் அவுட் ட்ராப்ஸு. எனக்கு ஒன்றும் புரியல. Psychotic seem like a waste or maybe the box I received was defective. அந்த இன்ஃப்ளூயன்சரை எதனால ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன்னு கேட்குறேன். இல்லை, ஒரு மசில் மென்டாஸ்னு ஒரு இது வச்சு நடத்துகிறாப்புல. ஒரு சப்ளிமெண்ட்டில் என்னென்ன நிறைய குறைகள் இருக்குன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன். அது எப்படி அவர் யூஸ் பண்ணி பார்த்து அவரும் ஹைப்ரிட் அத்லெட்டாக இருக்காரு, நிறைய மல்டிபிள் ஸ்போர்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒரு ஷூவை வந்து கம்ப்ளைண்ட் சொன்னோம், அதை வந்து இவர் சொன்னோம். ஆமாம், அது மாதிரி இப்போ இவர் அந்த மாதிரி ஓப்பனாக இதுதான் அப்படின்றத சில ப்ராடக்ட் இப்போ மசில் டெக்னு ஒரு ப்ரோட்டீனை இது ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கேன் நான். அதை வாங்கினா ஃபியூச்சரில் சொல்கிறேன், அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். இது வந்து இன்னுமே எனக்கு கிளியராக எனக்கு தெரியல. இது வாங்கினா இது இப்போ மசில் பிளேஸு உண்மையிலேயே ஒர்த்தா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் இப்போ இவர் கவிழ்ந்துருக்காப்புல, மசில் பிளேஸை ப்ரொமோட் பண்ணுறாப்புல. சந்தோஷ் பிரேமும் மசில் பிளேஸாக வெல்கோர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காப்புல. இது மாதிரி இன்ஸ்டாவில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நல்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸு நல்லா ரீச்சில் இருக்கிற ஆள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மசில் பிளேஸு, வெல்கோர் இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்டிமம் வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஆப்டிமம் வந்து அந்த அளவுக்கு ஸ்பான்சர் வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவர் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை எடுப்போமா வேணாமா, இதில் என்னென்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறதுனால எதை எடுக்கிறதுன்றது. என்னைய பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ நம்ம வந்து அடிடாஸ் யூஸ் பண்ணோம், செட் ஆகலை. நைக்கு யூஸ் பண்ணி பார்த்தோம், செட் ஆகுது. நியூ பேலன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. ஏசிசி யூஸ் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. இது மாதிரி நம்மளோட நாலேஜுக்கு, நம்மளோட பாடி ஃபிட்னஸுக்கு, நம்மளோட ஒர்க் அவுட்டுக்கு எந்த பவுடர் செட் ஆகுதுன்னு நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து அடுத்த ஆள்கிட்ட கேட்குறதுன்றது ஒரு ஜஸ்ட் நாலேஜ் கேதரிங்காக வச்சுக்கலாம். பட் அந்த செட் ஆகுறதுன்றது நம்ம தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த தடவை ஆப்டிமன் போட்டிருக்கு. ஆப்டிமன் ஒரு பவுடரில் கண்டுபிடிக்க முடியாது. 2 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்ஜுரி எது வராமல் இருக்குது, எது பர்ஃபார்மன்ஸ் ரைஸ் ஆகுது, எது பாடியை வந்து செட் ஆகுதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படித்தான் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. மேபி அவர் பாடிக்கு அது செட் ஆகிருக்கலாம், என்ன தெரியல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். உண்மை என்ன, நம்மளும் உண்மையாக தான் இருக்கு. நம்மளும் அடிடாஸ்கிட்ட காசு வாங்கியிருக்கோமா, நைக்கிட்ட காசு வாங்கியிருக்கோமா, ஒன்றுமே வாங்கலை. நமக்கு எது செட் ஆகுதுன்றதை பார்த்து வாங்கியிருக்கோம். அது மாதிரி அவங்கவுங்களுக்கு செட் ஆகிறத பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இவர் தம்பி மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஏன்னா நானுமே ஒன்றையும் வாங்கி பட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நாலேஜாக சொல்கிறேன், சரியா. இப்போ இவருக்கு வந்து மசில் பிளேஸ் தான் வேணும்னு கேட்டாப்புல மசில் பிளேஸ் தான் ஆர்டர் போட போகிறோம். இப்போ வந்து இதோட பெட்டராக வந்து இது ரிசல்ட் கிடைக்குதுன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு வேறு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணால் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம எதை அனலைஸ் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. வாங்கினாலும் அது நம்மளோட பொறுப்பாக இருக்கணும். இப்போ இவர் சொல்லி தான் வாங்கினேன்னு சொல்லி அவர் மேலே தூக்கி வைக்கக்கூடாது. நீ என்னைய நாளை பின்ன சொல்லக்கூடாது. மசில் பிளேஸில் என்ன 1 kg
கிலோ கான்சென்ட்ரேட்டா ஐசோலேட்டா? அப்படின்னா அதுக்கு என்ன டிஃபரன்சேஷன் இருக்கு? பால் ஒத்துக்கிறாத ஆளுக்கு வந்து ஐசோலேட் எடுப்பாங்கடா. பால் பவுடர் ஒத்துக்கிறாது, பால் சம்மந்தமாக சாப்பிட்ற ஒத்துக்கிறாதுன்னா ஐசோலேட் எடுப்பாங்க. இதே பால்லாம் எனக்கு ஒன்றும் அலர்ஜி இல்லாதுன்னா கான்சென்ட்ரேட் எடுப்பாங்க. அவ்வளோதான். அது ஐசோலேட் எடுக்கிறோம்னா ஒரு 1000 ரூபா கூட வரும். இன்னும் ரீஃபைன் பண்ணி கொடுப்பாங்க, இன்னும் ப்ராசஸ் பண்ணி நல்லா ப்ராசஸ் பண்ணி. ஆக்சுவலி 90% மக்களுக்கு வந்து பால் அலர்ஜியா இருக்காதுடா, வாய்ப்பு இல்லை. அதனால கான்சென்ட்ரேட்டே உனக்கு எடுத்து பார்க்கட்டும். ஒத்துக்கலைன்னா நீ அதுக்கடுத்து இது எடுத்துரு. அது ஒத்துக்கலைன்னா என்னென்ன பண்ணும்ன்ற? ஒத்துக்கலைன்னா கொமட்டலு, ப்ளோட்டிங்கு இந்த மாதிரி இருக்கும். என்ன ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுன்றதுல கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். நாங்களுமே அதர் இன்ஃப்ளூயன்சஸ் அடுத்த ஆளை பார்த்து தான் அதை முடிவே எடுக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே அது எங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் 3 பேரும் 3 பவுடர் போட்டிருக்கு. ஆமாம், 3 பிராண்டு. நான் வேற ஒரு சொல்லியிருக்காப்புல, இவர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காப்புல. இப்போ எனக்கு ஒரு சஜஷன் ஐடியா இருக்குது, நான் அதை எடுக்கிறேன்னு இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்றத சொன்னேன் நான்.